இப்போ தாகிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதா ஹிதா சர்வ வித்யாம் ஸ்வரூபாம் சாம் சாரதாம் பிரணமாம்யகம். இந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பக்த உள்ளங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். தலைப்பு அன்னையின் அன்பு வழி. அன்னை எப்பொழுதும் அன்பாகத்தான் நம்மை வழி நடத்துவார். இந்த கருத்தை அன்னையின் வழியை எப்படி நாம் பின்தொடர்வது என்ற கருத்தை பகவான் ராமகிருஷ்ணர் மகேந்திரநாத் குப்தாவுடன் உரையாற்றுகின்ற ஒரு கருத்து இங்கே இருக்கிறது. அது முதல் நான் சொல்கிறேன். அன்னையின் வழியை எப்படி பின்தொடர்வது. ஒரு நாள் மகேந்திரநாத் குப்தா, அதாவது அமுதமொழிகளை எழுதிய ஆசிரியர், குருதேவர் கேட்டார் மகேந்திரநாத் குப்தாவிடம், உனக்கு கனவுகள் வருகிறதா அப்படின்னு கேட்டார். மகேந்திரநாத் குப்தா, ஆம் சுவாமி, கனவு வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் நான் கங்கை கரையில் நின்று கொண்டிருந்தேன். கங்கை கரையில் கூட்டமாக மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். காரணம், படகுகள் எதுவும் வரவில்லை. ஏதோ புயல் காரணமாக எந்த படகும் இல்லாமல் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அக்கறைக்கு போவதற்காக. அந்த கனவில் அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு அந்தணர் அந்த கங்கை கரையை கங்கையிலிருந்து இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நடந்து சென்றார். அப்பொழுது நான், மகேந்திரநாத் குப்தா சொல்றாரு, நான், அந்தணரே எங்கு செல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த அந்தனர் சொன்னார், நான் பவானிபூருக்கு செல்கிறேன். ஐயா, நானும் அங்கேதான் வர வேண்டும், நான் உங்களை பின்தொடரலாமா அப்படின்னு கேட்டார். அப்போ சொல்றார், நீ என்னை கவனமாக பின்தொடர வேண்டும். நான் எங்கு கால் வைக்கிறேனோ அங்கு நீ கால் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்ல முடியும் அப்படின்ற ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பகவான் ராமகிருஷ்ணர், நீ சொன்ன இந்த விஷயம் எனக்கு புல்லரிக்கிறது, நீ உடனே மந்திர தீட்சை எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, பவானிபூர் அப்படிங்கிறது நம்முடைய லட்சியம். நாம் அடைய வேண்டிய லட்சியம் பவானிபூர். அதை எப்படி அடைவது? கால் நான் எங்கு வைக்கிறேனோ அதே இடத்தில் நீ வைத்து வா. கொஞ்சம் தவறுனாலும் கீழ் வந்துருவ. ஸோ அப்படி நாம் பின்தொடர வேண்டும். நம்முடைய லட்சியம் பவானிபூர். அதை அடைவது யோகம். நம்ம சாஸ்திரத்தில் 4 யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அங்கேயும் அன்னை சாரதை மிக எளிதான யோகம் நமக்கு சொல்கிறார், ஸ்மரண யோகம். அந்த ஸ்மரண யோகத்தின் மூலமாக நீ என்னை அடையலாம், பவானிபூரை அடையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து. நாம் எப்படி பின்தொடர வேண்டும்? நான் வைத்த காலை நீ கவனித்து அதே இடத்தில் நீ வைத்த வேண்டும். அப்படித்தான் அன்னையை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். ஸோ அன்னையின் வழியிலே, அன்னையின் அன்பு வழியிலே அப்படின்னு சொல்லி. மேலும் நாம் தூய அன்னை சாரதையை வழிபட வேண்டும். ஏன் வழிபட வேண்டும்? ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் அன்னையிடமிருந்து தோன்றியது. அதனால்தான் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்வார், பிரம்மம் சக்தி ஒரே தத்துவம். பிரம்மம் சக்தி ஒரே தத்துவம் அப்படின்னு சொல்வார். அதைத்தான் நான் முதல் ஸ்லோகத்தை சொன்னேன், ஏதாக்னி தாகிகா சக்தி. நெருப்பு எங்கே இருக்கிறதோ அங்கு அந்த தகிக்கும் சக்தி, எரிக்கும் சக்தி, சுட்டெரிக்கும் சக்தி இருக்கிறது. ஸோ அதுபோல பிரம்மமும் சக்தியும் அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணர் அந்த தத்துவத்தை சொல்கிறார். இதில் என்ன வித்தியாசம் என்றால், பிரம்மம் செயலற்ற நிலையில் இருக்கும் பொழுது பிரம்மம், செயலுடன் இருக்கும்போது சக்தி. அதுக்கு பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் கூட சொல்றார். பாம்பு படுத்திருந்தா
பிரம்மம், அது நெளிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தா அது சக்தி அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி அன்னையினுடைய வழியில், அதாவது அன்னையை நாம் வழிபட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு விஷயம். ஏனென்றால் பிரம்மத்தின் சக்தியிடமிருந்து தான் சிருஷ்டி ஸ்திதி விநாசம் செயல்கள் எல்லாம் வருகிறது. அதைத்தான் தேவி ஸ்தோத்திரத்தில் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே அப்படிங்கிறதுல விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த முழு உலகமும் பிரம்ம யோனியிலிருந்து தோன்றியது. இங்கு யோனி என்பது காரணம். இந்த உலகம் காரியம் என்றால், இந்த உலகம் காரியம் என்றால் அந்த சக்தி காரணம். அதான் காரண காரிய சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தாந்திரிகத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. சக்தி காரணம், உலகம் காரியம். பகவான் ராமகிருஷ்ணர் விளக்குகிறார். அவருக்கு கிடைத்த 2 காட்சியின் மூலமாக இந்த விஷயத்தை விளக்குகிறார். சக்தி காரணம், இந்த உலகம் காரியம். இளம் பெண் தோன்றினாள் கங்கையிலிருந்து. மிக அழகான பெண். சிறிது நேரத்தில் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தையை தாலாட்டி சீராட்டி வளர்த்தாள், கொஞ்சினாள். சிறிது நேரத்தில் ஒரு கோரமான உருவம் எடுத்து அந்த குழந்தை தன்னுடைய வாயிலே போட்டு கொண்டு மென்றாள். கச்சக் கச்சக் என்று தின்றாள். இதுதான் சிருஷ்டி ஸ்திதி விநாசம். இந்த காட்சி பகவான் ராமகிருஷ்ணருக்கு கிடைத்ததாக அமுதமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சக்தி காரணம், உலகம் காரியம் என்பதற்கு இன்னொரு உதாரணம் சொல்றாரு. ஒரு நாள் பகவான் ராமகிருஷ்ணருக்கு சரஸ்வதி தேவி தன்னுடைய கையில் வீணையோடு காட்சி கொடுத்தாள். அங்கு அதாவது வீணையிலிருந்து வந்த நாதம், சப்த பிரம்மம் என்ற அந்த நாதம் வந்தது. அந்த சப்த நாதத்தின் மூலமாக இந்த அகில உலகமும் அதிலிருந்து தோன்றியது. பிறகு அந்த நாதம் படிப்படியாக குறைந்தது. இந்த உலகமும் படிப்படியாக சுருங்கி அதிலே லயமானது. இதைத்தான் பிந்து அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க, தாந்திரிகத்தில் சொல்லுவாங்க. ஸோ அதனால நாம் அன்னையை வழிபட வேண்டிய கட்டாயங்கள் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு குழந்தை பிறந்து வளரும் பொழுது அது தன்னுடைய தாயிடம் மிக நெருக்கமாக இருக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் நமக்கு அன்னை வழிபாடு மிக எளிது. ஏன்னா தாயுடன் தான் நெருக்கமாக இருக்கும். அதனால் அன்னையின் வழிபாடு மிக எளிது என்று பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார். தேவியின் வழிபாடு அல்லது அன்னையின் வழிபாடு முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பது அன்னை, அதிலிருந்து தோன்றியது இந்த உலகம். அதைத்தான் வேதாந்தத்தில் காரிய காரண சம்பந்தம். அன்னை காரணம், இந்த உலகம் காரியம் என்றால், அன்னை தெய்வீகமானவள் என்றால் நாம் அனைவரும் தெய்வீகமானவர்கள். அன்னை, நம்முடைய அன்னை காரணம், அவள் தெய்வீகமானவள் என்றால் நாம் தெய்வீகமானவர்கள். அனைவரும் நாம் தெய்வீகமானவர்கள். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன் அப்படின்னு சொல்றார். ஸோ அதனால தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் நதி, மலை, மரம், செடி, கொடி எல்லாவற்றையும் இறைவனாக நாம் வழிபடுகிறோம். இது முதல் காரணம். அன்னையை ஏன் வழிபட வேண்டும் என்பதற்கு அன்னை காரணம், இந்த உலகம் காரியம். அன்னை தெய்வீகமானவள் என்றால் நாம் தெய்வீகமானவர்கள் என்பதற்கு. ஏனென்றால் அன்னையுடன் நாம் நெருக்கமாக இருக்கிறோம். அதனால தான் அந்த வழிபாடு மிக எளிது அப்படின்னு சொல்கிறேன். 2வது காரணம், ஒரு குழந்தை மிக அருகில் நெருக்கமாக இருப்பது தாய், பிறகுதான் தந்தை, பிறகுதான் மற்றவர்கள் எல்லோரும். அதனால்தான் அந்த குழந்தை முதலாக உச்சரிக்கும் சொல் மா. மா என்றால் அம்மா. அந்த வழிபாடு நமக்கு எளிது. காரணம், நெருக்கமாக இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய தைத்தரிய உபனிஷத்தில் கூட
அன்னையை வழிபாடுக்கு தான் முதல் சொல்கிறான், மாத்ரு தேவு பவா பித்ரு தேவு பவா ஆச்சாரிய தேவு பவா அதிதே. அம்மா தான், மாத்ரு தேவு தான். ஸோ டீஃபிகேஷன், அதாவது எப்படி நாம் இந்த உலகத்தை தெய்வீகமாக பார்ப்பது என்றால் முதல் தாயிடமிருந்தான் தொடங்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்வார். அதனால தான் மாத்ரு தேவு பவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி முதல் தாயிடம், பிறகு மற்றவர்களிடம் பார்க்க பார்க்க இந்த உலகம் முழுவதும் நமக்கு தெய்வீகமாக தெரியும் என்றதால் நாம் அன்னை வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் தாய் தன்னுடைய குழந்தையிடம் செலுத்தும் அன்பு சாதாரண அன்பு கிடையாது. அது நம்மளால விவரிக்க முடியாது, வார்த்தைகளால சொல்ல முடியாது. எல்லாம் உள்ளடக்கிய அன்பு. அது எல்லாம் உள்ளடக்கிய அன்புதான் அந்த அன்பு. அந்த குழந்தை தாயிடம் செலுத்தும் அன்பு, தாய் அந்த குழந்தையிடம் செலுத்தும் அன்பு விவரிக்க முடியாத ஒன்று. அதே நேரத்தில் ஒரு தாய்க்கு 4 குழந்தைகள் இருந்தால் 4 குழந்தையும் சமமாக அன்பு செய்யும். அதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு அருமையான ஒரு கதையை சொல்றாரு. அந்த தாய் வீட்டில் மீன் சமைச்சாங்கன்னா 4 குழந்தைக்கு 4 மாதிரியை பரிமாறிவாங்க. அப்போ அதில் என்ன பாகுபாடு இருக்கா? ஒரு குழந்தைக்கு இப்படி கொடுக்குறாங்க, ஒரு குழந்தைக்கு அப்படி கிடையாது. அந்தந்த குழந்தைகளுக்கு சரீர தர்மத்தின் அடிப்படையிலே சின்ன குழந்தையானா அதாவது ஜூஸ் மாதிரி கொடுப்பாங்க, கொஞ்சம் பெரிய குழந்தையானா செமி சாலிடாக கொடுப்பாங்க, பெரிய குழந்தைக்கு சாலிட் கொடுப்பாங்க. இப்படி அந்த சரீர தர்மத்தை வைத்து அந்த தாய் அன்பில் எந்த மாற்றமும் இருக்காது, ஆனால் உணவிலே மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு கருத்து. நமக்கு ஏன் அன்னையை நாம் வழிபட வேண்டும் என்று. மேலும் அன்னையிடம் சகன சக்தி என்றால் எந்த சூழ்நிலையிலும் குழந்தையின் எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொள்வாள். ஒன்றும் இல்லை, ஒரு வயசு 2 வயசு குழந்தைக்கு ஃபீவர் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், தாய்க்கும் ஃபீவர் வந்துடும். அப்படி ஒரு ரிலேஷன். அந்த தாய் அந்த குழந்தையுடைய துயரத்தை எடுத்துக்கொள்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழந்தையினுடைய துயரத்தையும் துன்பத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்பவள் தாய். அன்னை சாரதா தேவி ஒரு முறை உத்போதனில் இருந்த பொழுது ஒரு மகனை இழந்த ஒரு பெண் அங்கே வர்றா. உடனே அம்மா என்னம்மா ரொம்ப நாளாக பார்க்க முடியல, என்ன வரலையே அப்படின்னோடனே அம்மாவை பார்த்தோன்னா ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற ஒரு குழந்தை, ஒரு பையன், ஒரு மகன், அவன்தான் வருமானத்துக்கு சோர்ஸ் மாதிரி இருந்தது. அவனும் இறந்து விட்டான், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இறந்து விட்டான்னு அம்மாட்ட சொல்லி அழுதா. இதை கேட்டு அம்மாவும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓன்னு அழுக ஆனவுடனே கீழே அம்மா சாரதா தேவியும் அந்த வந்த பெண்மணியும் அழுது கொண்டு இருக்கிறத மேலே கோலாப்மா மற்றவங்கெல்லாம் பக்தர்கள்லாம் பார்த்துட்டு என்ன ஒரே சத்தமாக வருதுன்னு கீழே வர்றாங்க எல்லாரும். ஏன்? அந்த சகன சக்தி. அந்த வந்த தாயிடம் கடைசி அந்த வந்தவங்க அழுகையை நிறுத்திட்டாங்க. அம்மா சாரதா தேவி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்தில். அப்புறம் எல்லாம் சைடு ஆயிடுச்சு. காரணம் அந்த சகன சக்தி. அந்த வந்த பெண்ணுடைய துயரத்தை தான் ஏற்றுக்கொண்டு அழுதாள் அப்படின்னு சொல்லி உத்போதன் இதில் இருக்கு. அதே மாதிரி அன்னையிடம் இருக்கின்ற சகன சக்தியை போல சமாசக்தி என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அதாவது குழந்தைக்காக எல்லாவற்றையும் மன்னிப்பால் மறப்பால். அதைத்தான் சங்கராச்சாரியார் சொல்வார் ஒரு இடத்துல, இந்த உலகத்தில் தீய குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் தீய அன்னைகள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சங்கரர் சொல்றார். அதனால தான் ஒரு நாள் ஹிருதய் கூட அன்னை சாரதா தேவியை ஒரு மாதிரி திட்டிடுறாரு. இந்த விஷயம் குருதேவருக்கு தெரிஞ்சிருது. குருதேவர் சொல்றாரு, ஹிருதயை கூப்பிட்டு, இங்கே பாரு, நீ யாரை வேணாலும் திட்டிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க மன்னிப்பாங்க. ஆனால் சாரதா தேவி அன்னையிடம் நீ ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன்னா உன்னால் தப்பிக்க பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் வந்தாலும் நீ தப்பிக்க முடியாது. அதனால ஜாக்கிரதையா இரு, அம்மாட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்னையின் வாழ்க்கை, அதாவது அன்னையினுடைய வழி மிக எளிமையானதாக இருக்கும். அதை நாம் எப்படி கற்றுக்கொள்வது, அன்னையை எப்படி நாம் பின்தொடர்வது
என்பதை நாம் அன்னையினுடைய அமுத மொழிகளிடமிருந்து அன்னையினுடைய வாழ்க்கை வரலாறு நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சில கருத்துக்கள் நான் சொல்றேன். அன்னை சாரதா தேவி பிருந்தாவனத்துக்கு சென்றிருக்கும் பொழுது புகை வண்டியில் இரவு நேரம் புகை வண்டி போய் கொண்டிருக்கிறது. அப்ப அன்னை தூங்கி கொண்டிருக்கும் போது அன்னை அணிந்திருந்த தங்க வளையல் வெளியே தெரிந்தது. அந்த நேரத்தில் பகவான் ராமகிருஷ்ணர் காட்சி கொடுத்து சொன்னார், உன்னுடைய தங்க வளையல் வெளியே தெரிகிறது, மறைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி. இதிலிருந்து என்ன நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், பகவான் ராமகிருஷ்ணர் அன்னையை சார்ந்து இருக்கின்ற நாம் அனைவரையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார், எப்பொழுதும் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். நாம் எந்த ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் இல்லாமல் பார்த்து கொள்கிறார் என்பதை இந்த நிகழ்வு மூலமாக நமக்கு தெளிவாகிறது. மேலும் அன்னை பக்தர்களுடன் பிருந்தாவனம் கோயில் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அன்னையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த ஒரு குழந்தை யாருன்னு தெரியாது, அந்த குழந்தை அங்க மலஜலம் கழித்து விட்டது, அந்த கோயில்ல அசுத்தமாக்கி விட்டது. அங்கிருந்த பக்தர்கள் எல்லாம் மூஞ்சி, அதாவது அன்னையுடைய குழுவினர்களை தவிர மிச்ச எல்லா பக்தர்களும் மூஞ்சி சுழிச்சிட்டு, யாரு இந்த இப்படி பண்ணது இந்த கோவில்ல, அந்த குழந்தைய வளர்க்க தெரியல, அந்த அம்மாவை பத்தி எல்லாரும் குற்றம் குறையா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அன்னையுடைய பக்தை, பகவான் ராமகிருஷ்ணனுடைய பக்தை சீடை கோலாப்மா தன்னுடைய சேலையிலே ஒரு பகுதியை கிழித்து கொண்டு சத்தமில்லாமல் அந்த இடத்தை சுத்தமாக்கினார். இதைத்தான் நாம் அன்னையிடமிருந்து எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது, சத்தம் இல்லாம அந்த இடத்துல அந்த இடத்தை சுத்தம் செய்தார் அப்படின்னு சொல்லி, அப்படிதான் நாம் அன்னையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி. பிறகு பூரி ஜெகநாத் அன்னை சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும், பகவான் ராமகிருஷ்ணர் சமாதி ஆனதுக்கு அப்புறம் அன்னை தன்னுடைய குழுவினர்களுடன் தீர்த்த யாத்திரை செல்றார். பூரி ஜெகநாத்தில் 2 மாதம் தங்கி இருந்தார். காலையிலும் மாலையிலும் ஜெகநாத தரிசனத்திற்காக செல்வார். அங்கு செல்லும் பொழுது, கோவிலுக்கு செல்லும் பொழுது பகவான் ராமகிருஷ்ணனுடைய புகைப்படத்தை ஒன்றை அன்னை எடுத்துக்கொண்டு ஒரு துணியை மறைத்து கொண்டு கோயிலுக்கு செல்வார். காரணம், பகவான் ராமகிருஷ்ணர் புகைப்படத்தில் இருந்தாலும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அன்னையார் நம்பினார். அந்த ஒவ்வொரு நாளும் அன்னை தரிசனம் செய்யும் பொழுது பகவான் ராமகிருஷ்ணரும் ஜெகநாதரை தரிசனம் செய்ததாக அன்னை நினைத்து கொண்டு அப்படி ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருந்தார். ஏன் இது சொல்றேன்னா, நம்ம புகைப்படம் நம்ம கையில் இருந்தால், சில பக்தர்கள்லாம் எப்பவுமே பாக்கெட்ல அன்னையாருடைய படமோ அல்லது குருதேவருடைய படமோ வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருந்தவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. காரணம், அன்னையோ அல்லது பகவான் ராமகிருஷ்ணன் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, பகவான் புகைப்படம் இருந்தாலும் பகவானே நம்ம கூட இருக்கிற மாதிரி அன்னை நினைத்தார்கள். அன்னையை பின்பற்றுகின்ற, அன்னையின் வழியில் நடக்கின்ற நாம் எல்லோரும் இதையே நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி, இது சம்பந்தமாக பகவான் சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் கூட நடந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மங்கள் சிங் அப்படின்ற ஒருத்தரை சந்திக்கும் பொழுது, அவர் மேல்நாட்டு கல்வி எல்லாம் கற்றவர். அவர் இந்த சிலைப்பாடுலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னா, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மங்கள் சிங்கினுடைய அப்பா அவருடைய புகைப்படம், அவர் காலமாகியிருந்தார், அவருடைய புகைப்படத்தை எடுத்து கீழே வைத்து அவருடைய மந்திரியை இதில் எச்சி துப்புன்னு சொன்னார். அப்போ அவர் துப்ப முடியாதுன்றார். காரணம், அந்த புகைப்படத்துக்கு அவர் மரியாதை செலுத்தினார். அந்த புகைப்படத்தில் இருப்பவர் உயிரோடு இருப்பதாக நினைத்தார். அதைத்தான் நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் 1890ஆம் ஆண்டு அன்னை கயாவுக்கு சென்றார். பகவான் ராமகிருஷ்ணர் அந்த உலகத்தில் இருந்த பொழுது தன்னுடைய அன்னைக்காக, தன்னுடைய தாய்க்காக பிண்டதானம் கொடுக்க முடியவில்லை என்பதற்காக அன்னை சாரதா தேவி கயாவில் பகவான் ராமகிருஷ்ணனுடைய தாய்க்கு பிண்டதானம் கொடுப்பதற்காக சென்றிருந்தார். அங்கு பிண்டதானம் செய்து அங்கிருந்து புத்த கயாவுக்கு சென்றார். புத்த கயாவில் புத்த பெருமான் தங்கி இருந்த அந்த இதெல்லாம் பார்த்தாங்க. அதே போல அங்க சாதுக்கள் தங்கி சேவை செய்வதற்காக மிக அருமையான அறைகள்,
எல்லா வசதியுடன் கூடிய அறைகள் எல்லாம் பார்த்தாங்க. அங்கே இருக்கிற அந்த டைனிங் ஹால், உணவு கூடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்படி என்னுடைய குழந்தைகளுக்கு பகவான் ராமகிருஷ்ணர் பெயரை சொல்லி வந்த சந்நியாசி குழந்தைகளுக்கு இப்படி ஒரு ஏற்பாடுகள் வேண்டும், வசதிகள் வேண்டும் என்று மனமாற அந்த புத்தகயாவில் பிரார்த்தனை செய்தார். அந்த பிரார்த்தனை நிறைவேறி இன்று ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண மட் உலகம் முழுவதும் இருக்கிறது. அங்கு சன்னியாசி குழந்தைகள் தங்கி சேவை செய்ய எல்லா வசதியுடன் கூடிய அறைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சுயநலமில்லாத பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். அன்னையினுடைய சுயநலம் இல்லாத அந்த பிரார்த்தனை அங்கு செய்ததால் அவர் இன்று வரை நமக்கு எல்லா வசதியுடன் எல்லாம் கிடைக்கிறது. அதனால் சுயநலமில்லாத பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் என்ற கருத்தை இங்கே சொல்கிறார். நாமும் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு உதவ பொருளோ பணமோ இல்லை என்றாலும் நாம் அவர்களுக்கு சுயநலம் இல்லாமல் பிரார்த்தனை செய்ய முடிந்தால் சுயநலமற்ற பிரார்த்தனை, நேர்மையான பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் இந்த அன்னையினுடைய பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு தெளிவாகிறது. இனி அன்னையை பின்தொடர்ந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? இது ரொம்ப முக்கியம். அன்னையை நாம் பின்தொடர்ந்தால், அன்னையின் வழியிலே நாம் நடந்தால், அன்னையினுடைய அன்பு வழியில் நடந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அன்னையார் உத்போதனையில் இருந்த பொழுது அங்கு சந்துருன்னு ஒரு சிறுவன் இருந்தான். அந்த சந்துரு என்னன்னா, அவனுடைய பேக்ரவுண்டு என்னன்னா, அவங்க அப்பா அம்மா இல்லை, மிக வறுமை. அவனுடைய அண்ணன் ஒருத்தன் தான், அவனும் அவனை துரத்தி விட்டான். ஆனால் வேறு வழி இல்லாமல் சந்துரு உத்போதனுக்கு வந்தான். அம்மாவுக்கு எடுபடி வேலையெல்லாம் செய்வான். அப்படி காலங்கள் சென்று கொண்டிருக்கும்போது ஒரு நாள் சிவராத்திரி அன்று மற்ற சாதுக்கள் எல்லாம், அங்கிருந்து சாதுக்கள் எல்லாம் அன்னையனுடைய பக்தைகள் எல்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு சிவராத்திரி சந்துரு, நீ விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சந்துரு என்னன்னா, மிக வறுமையில் இருந்தவன், அவன் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது அவனுக்கு. அதனால எப்போ பார்த்தாலும் சாப்பாடுன்னு சொல்லியிருப்பான். சரி, விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டபோது, நல்ல புண்ணியம் கிடைக்கும்பா உனக்கு அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லி அவன் விரதம் இருந்தான். 3 மணி நேரம் விரதம் இருந்திருக்கான். அவனுடைய முகமெல்லாம் சுருங்கி போயிடுச்சு. அன்னையார் காலையில் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குறான், சந்துரு என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, முகத்தை ஏன் இப்படி வச்சிருக்க அப்படின்னு கேட்டப்போ, இந்த மாதிரி சாதுக்கள்லாம் சொன்னாங்க விரதம் இருக்கணும், இன்னைக்கு சிவராத்திரி அப்படின்னு சொன்னான். அப்படியா, சரி ரைட்டு, நீ எல்லாம் ஒன்றும் விரதம் இருக்க வேண்டாம், உனக்கு நான் அந்த புண்ணியம் உனக்கு நான் கொடுத்துறேன், நீ ஒன்றும் விரதம் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அன்னையார் சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா, ஆல்ரெடி நான் 3 மணி நேரம் நான் விரதம் இருந்துட்டேன், அந்த விரதத்திற்கான பலன் எனக்கு கிடைக்கணுமே அப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த 3 மணி நேரத்துக்கான பிறகு உனக்காக நான் விரதம் இருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய முழு பலனை நான் உனக்கு தந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய முகம் 1000 இதழ் கொண்ட தாமரையாக மலர்ந்தது அப்படின்னு சொல்லி. காரணம், நீ போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க அன்னையா, நீ போய் சாப்பிடு, உனக்கு விரதம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அம்பிகையை சரணடைந்தால் சொல்லுங்க, அதிக வரம் பெறலாம். அந்த விஷயம்தான் பாருங்க, 3 மணி நேரம் தான் அவன் விரதம் இருந்திருக்கான். ஆனா உனக்கு சிவராத்திரியில கிடைக்க வேண்டிய முழு பலனை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி அன்னையார் அங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால அன்னையை பின்தொடர்ந்தால் நமக்கு அதிக பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்முடைய சாது ஒருத்தர், கொஞ்சம் வயதானவர், தன்னம்பிக்கை பாருங்க எப்படி, மிக வயதான ஒருவர், ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்குன்னு வச்சுங்க. அவர் எப்போ பார்த்தாலும், எந்த நேரம் பார்த்தாலும் கையில் ஜபமாலையோட ஜபம் பண்ணிக்கிட்டு ஜபத்திலே ஆழ்ந்து இருப்பார். அப்படி இருந்த பொழுது எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். கோவிலுக்கு போனால், காலையிலே கோவிலுக்கு போனார்னா ஒரு 2 hours 3 hours அப்படி ஜபம் பண்ணிகிட்டு இருப்பார். அதே மாதிரி மாலையிலையும் அப்படி எல்லாருமே நிறைய பேர் அப்படி பார்த்துருக்காங்க. அவர் எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பார், ஜபமாலையோட இருப்பார். ஜபமாலை இல்லாமல் அவரால் யாரும் பார்க்க முடியாது அவரை. ஒரு நாள் அவர் பக்தர்கள் வர்றாங்க, கையில் ஜபமாலையும் இல்லை, அவர் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கார். என்ன சுவாமி, இன்னைக்கு நீங்கள் ஜபம் பண்ணலையா, என்ன சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க.
அப்போ அந்த சுவாமி சொன்னாராம், நான் இவ்வளோ நாள் முட்டாள்தனமாக இருந்துட்டேன், நான் தினமும் கோயிலுக்கு போவேன், பகவான் ராமகிருஷ்ணன், அன்னை சாரதை, சுவாமி விவேகானந்தர் எல்லாரும் சும்மா உட்காந்துருப்பாங்க, நான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு காலையில் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? 3 ஜபமாலை வாங்கினேன். ஒன்று அன்னையாருக்கு கொடுத்துட்டேன், ஒன்று குருதேவருக்கு கொடுத்துட்டேன், ஒன்று சுவாமிஜி கொடுத்துட்டேன். எனக்காக நீங்கள் இப்போ ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். நான் இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன், இனி எனக்காக நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எனக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஏனென்றால் இதை இப்போ இந்த இந்த இது வந்து நம்ம ஈஸியாக நினைக்கலாம். அதுதான் வந்து பகவத்கீதையில் பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதம் ச மகாத்மா சுதுர்லபம். இந்த நிலைமைக்கு நம்ம போனால் தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். இவ்வளோ நாள் ஜபம் பண்ணிட்டு அவர் அடைந்த அந்த பலனினால தான் அவருக்கு அந்த ஐடியா வந்தது. ஜபமாலை 3 வாங்கி 3 பேர் கையில் கொடுத்து எனக்காக நீங்கள் ஜபம் பண்ணணும், நான் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் அன்னையின் வழியிலே நடந்தால் நாம் அதிக பலனை பெறலாம், அதிக வரத்தையும் பெறலாம். அதே போல அன்னையை அறிவது மிகவும் கடினம். நேற்று கூட ஒரு நிகழ்வுல ஒரு இதில் சொன்னாங்க, ஐ திங்க் சுவாமி யதாத்மானி தான் சொன்னார்னு நினைக்கிறேன். அன்னை வந்து ஜெயராம்பாடியிலேருந்து கமார்புகூர்லேருந்து ஜெயராம்பாடி போகும்போது அவருடைய ஒரு சிறுவன் வந்து கேட்டான், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டான். காளி. நான் உன்னுடைய அத்தை, பல்லு இல்லாதவன் அத்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை நீ யாருன்னு சொன்னா தான் நான் இங்கேருந்து வருவேன்னு சொன்னால் காளி அப்படிங்கிறத சொன்னார். ஸோ அன்னையை வந்து யாரும் அறிய முடியாது, அப்படி அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு அம்மா சொல்கிறாங்க, அன்னையை எளிதாக அறிய முடியும், அன்னையை எளிதாக அறிய முடியும். எப்படி அப்படின்னு கேட்டால், அன்னையார் இருக்கும் பொழுதே எத்தனையோ பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பொருள், ஆயிரக்கணக்கான பணங்கள் எல்லாம் அன்னையினுடைய காலடியிலே கொண்டு வந்து வைத்தார். ஒரு சாதாரண பெண் என்றால் அந்த வர்ற போறவங்க பெரிய பெரிய ஆளுங்களை வந்து போறது எவ்வளவு அகங்காரம் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அன்னையிடம் எந்த அகங்காரம் இல்லை. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அன்னை வந்து பராசக்தி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால நம்ம நினைக்கிறோம் அன்னையா வந்து ரொம்ப சிம்பிளா இருக்காங்க, அதனால ஒன்றும் அவங்ககிட்ட சக்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எப்பேற்பட்ட சக்தி இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு இளைஞன் ஆன்மீக தாகத்தோடு இறைவனை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். அந்த கிராமத்து தான் தங்கியிருந்த அந்த கிராமத்து கடைசியில், அதாவது கிராமத்து எல்லையிலே ஒரு வயதான சன்னியாசி, அவரை பார்க்க ஒரு பெரிய மகான் என்றெல்லாம் சொல்ல முடியாது, கையில் வாட்சி கட்டியிருப்பார், சின்ன டிரான்சிஸ்டர் ரேடியோ வச்சுருப்பார், எல்லாம் இருப்பார். ஆனால் அதனால அவருடைய நடை இடை எல்லாம் பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் பெரிய ருத்ராட்ச பெரிய பெரிய மாலையெல்லாம் போட்டிருக்க மாட்டார், ரொம்ப சாதாரணமாக இருப்பார். அப்போ அந்த சன்னியாசியிடம் போய் அந்த இளைஞன் சொன்னான், ஐயா, எனக்கு ஆன்மீக அனுபூதி வேண்டும், நான் இறைவனை காண வேண்டும், நான் இறைவனை தேடுகிறேன், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். யாராவது வழி சொல்லுங்கள்னு அவர்கிட்ட சொல்லலை, யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அந்த இளைஞன். உடனே அந்த சன்னியாசி பார்த்தார், ஆம், நீ என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போ, அந்த 100 கிலோமீட்டரில் அங்கே இங்கேருந்து 100 கிலோமீட்டர் போனால் ஒரு பெரிய மலை ஒன்று வரும், அந்த மலை உச்சியில் ஒரு மகான் இருக்கார், அவர்கிட்ட போனால் நீ இறைவனை தேடுகின்ற, உனக்கு இறைவனை தேடுகின்ற வழி என்னன்னு அவருக்கு சொல்வார் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி இந்த இளைஞனும் போனான். 100 கிலோமீட்டர் போயாச்சு. அங்கே சொன்ன மாதிரி, அந்த சன்னியாசி சொன்ன மாதிரி அங்கே ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு பார்த்தா ரொம்ப உயரமான மலை. 3 நாள் கஷ்டப்பட்டு அந்த மலையில் ஏறினான். மலையில் ஏறினதோட அந்த சன்னியாசி சொன்ன மாதிரி அங்கே ஒரு மகான் இருக்கார், அவரை பார்த்தார். அந்த இளைஞன் அந்த மகானை பார்த்தார், அவர் ஒன்றும் பேசலை. ஒன்றும் பேசலை. என்ன பண்ணாருன்னா, அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டார். 1 வருஷம் ஆயிடுச்சு.
அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு, நீ ஏன் வந்த இங்க அப்படின்னு கேட்டார். அவரு அதிகமாக பேச மாட்டார். அவ்வளவுதான், நீ ஏன் இங்க வந்த பதில் கூட எதிர்பார்க்கல. அடுத்த ஒரு வருஷம் போச்சு. 3வது வருஷம், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு 3வது வருஷத்தை கேட்டார். அப்போ அந்த இளைஞன் சொன்னார், நான் இந்த மாதிரி இறைவனை தேடி வந்திருக்கிறேன், நான் இறைவனை அடைய வேண்டும், அதற்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். அதுக்கு 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. ஸோ அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். ஒன்றும் பேசாமல் இருந்தா, அமைதியாக இருந்தால், பெரிய பெரிய ருத்ராட்சலம் இருந்தால் ஒரு பெரிய சாமின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவருக்கு அந்த மகான் அங்கே இருந்தவர் பதில் சொன்னார், நான் இன்று இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் என்னுடைய குருநாதர். அவர் இந்த கிராமத்தில், அதாவது அந்த சிறுவன், அந்த இளைஞன் வந்த கிராமத்தில் தான் இருக்கிறான். அந்த மகான் இந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு வெளியே தங்கி இருக்கிறார். அவர்தான் நான் இங்கு இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமான என்னுடைய குருநாதர் அப்படிங்கிற சொன்னார். அப்பதான் இவனுக்கு புரிஞ்சது, ஆகா நம்ம யார்கிட்ட போய் கேட்டிருக்கோம், அவர்கிட்ட கடைசி இங்கே வந்து திருப்பி நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நாம் எளிதில் யாரையும் நாம் நம்புறதில்லை. ரொம்ப சிம்பிளாக இருந்தோம்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது, பெரிய பெரிய ருத்ராட்ச கொட்டையெல்லாம் போட்டுட்டு பெரிய இது இருந்தால் அவங்க தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா, அன்னை சார்ந்து எவ்வளவு சிம்பிளாக, எவ்வளவு தன்னை மறைத்து கொண்டு, தன் தெய்வீகத்தன்மையை முழுவதுமாக மறைத்து கொண்டு நம் கண் முன்னே நமக்கு இருந்தாலும் அது ஒரு மகாத்மாவாக நமக்கு தெரியல. அதனால நாம் அன்னையிடம் பிரார்த்தித்து அன்னையினுடைய உண்மையான சொரூபத்தை நமக்கு காட்டியருளுமாறு நாம் பிரார்த்தித்தால் நமக்கு அன்னையினுடைய வழி, நமக்கு அன்னை வழி காட்டுவாள். அன்னையினுடைய வழி மிக எளிமையான வழி என்பதையும், அன்னை நிச்சயமாக நமக்கு வழி காட்டுவாள் என்பதையும் இந்த மாநாட்டிலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.